தந்தை, மகன், தூய் ஆவியானவர் பெயராலே ஆமீன். நம்முடைய பரலோக அன்பின் பிதாவே, இதோ இன்றைய நாளிலே நம்முடைய இதயங்களையும் இல்லங்களையும் உடைய தூய ஆவியானவரின் வல்லமையால் நிரம்பி நாம் உங்களுக்கே செபிமடைந்து நாள்தோறும் உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற பிள்ளைகளை வாழ நம்மை ஆசிர்வதிக்குமாறு உம்முடைய திருமகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான மற்றும் திருச்சபையின் பாதுகாவலரான புனித சூசேப்பர் ஆண்டு என்று அவருக்கு அர்ப்பணித்துள்ளார். அன்புக்குரியவர்களே, நாம் திருவிழத்தை பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், புனித சூசேப்பர் நிறைவாக பேசவில்லை என்றாலும் தம்முடைய வாழ்க்கையின் வழியாக ஆண்டவரின் திருவுள்ளத்தை எவ்வாறு நிறைவேற்றினார் என்று. அன்னை மரியாவின் போல இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னுடைய காட்சியில் கனவினில் கண்ட அந்த வார்த்தைகளை புனித சூசேப்பர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாக அவருக்கு பாதுகாவலாக நின்றார். அவருக்கு மட்டுமல்ல, இன்றும் திருச்சபைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசுவராகவும் நல்ல மரணத்தை அந்த ஆசிரியை நமக்கு அளிக்கின்றவராகவும் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு புனித சூசேப்பர் கபிரியேல் வானதூதர் மரியனை பற்றி பேசுகின்றார். அவரை விலக்கி விடாதே, ஏனென்றால் அவர் கருத்தாங்கியது தூய ஆவியினார் வல்லமையால் என்று சொன்ன பிறகு புனித சூசேப்பர் எழுந்து மரியாவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சம்சயங்களிலே நாம் ஆண்டவர் வார்த்தை கேட்க வேண்டும். அவர் நம்மிடம் பேசப் போகின்றார். நம்முடைய வாழ்க்கை நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளின் வழியாக, நம்முடைய நண்பர்களின் வழியாக பல விதத்தில் ஆண்டவர் நம்மிடம் பேசுகின்றார். ஆனால் அவருடைய வார்த்தை கேட்பதற்கு நம்முடைய இதயங்களையும் நம்முடைய உள் பார்வையும் நாம் தெரிந்து வைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு புனித சூசேப்பர் தன்னுடைய கனவில் கண்ட அனைத்தையுமே ஆண்டவர் திருவுள்ளத்துமாக ஏற்றுக்கொண்டு அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆகவே புனித சூசேப்பர் போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக தேவையான வல்லமைக்காக நாம் ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். தெய்வகுமாரா, தெய்வகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தெய்வகுமாரா, தெய்வகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தால் எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தால் எங்கே போவேன் நான். தெய்வகுமாரா, தெய்வகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தெய்வகுமாரா, தெய்வகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் உலகம் இழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் உலகம் இழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் இழிக்காதே. தெய்வகுமாரா, தெய்வகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தெய்வகுமாரா, தெய்வகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகமே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே.
நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அன்பின் பிதாவே, நம் ஆண்டவர் இயேசுவே, இதோ நாள்தோறும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற கவலைகள், பிரச்சனைகள், சந்தேக குற்றங்களில் நாம் உம்முடைய குரலுக்கு செவிமடைந்து நாள்தோறும் உடைய திருவுளத்தை நிறைவேற்ற எவ்வாறு நீர் சிலுவை சுமந்து தந்தை திருவிழத்திற்கு உண்மையை முழுமையாக அர்ப்பணித்தீர், அவ்வாறே நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தராகவும் தூய்மையாராகவும் நேர்மையாளராகவும் வாழ நமக்கு தேவையான ஆற்றலையும் ஆசிரியர்களும் புரிந்தருளுமாறு உம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இதோ இன்றைய நாள் ஆண்டவரின் ஆசிரும் அமைதி உம்மீது இறங்கி வருவதாக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே, ஆமேன்.